சாமி கும்பிடுறது. டெய்லி காலையில பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மட்டும் ஒரு 4-5 ஓடும். வீடே ஒரே பக்தி மயமாக தான் இருக்கும். சொல்லப்போனால் வைகுண்டத்தில் பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே பனி மூட்டமாக புகை மூட்டமாக. மணி பார்த்தீங்கன்னா காலையில் 6:15 ஆயிடுச்சு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் கிடைக்குங்க. ஒரு ஈக்காக கிடையாதுங்க, ஒரு நாய் மட்டும் ஓடியாதுங்க. பிளாஸ்டிக் இதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். நாங்க வச்சிருக்கிற பேரு. பிஸ்கட் சாப்பிடுறியா? பா பா பிஸ்கட் சாப்பிட ஓடியா பா. நீங்க இப்ப ரவுண்ட்ஸ் போற டைம் இங்கிட்ட வந்து காட்டுங்க. You continue. ஆனால் மார்கழி மாதம் காலங்காத்தால எந்திரிக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிக்கிறவங்களாம் உண்மையை பாராட்டியே ஆகணும். அந்நேரம் எந்திரிச்சு அந்த பனியில் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி வாச தெளிச்சு கோலம் போட்டு அவ்வளோ வேலை இருக்குது. சாதாரணமாக எந்திரிச்சோன்னா அப்படியே சாமி கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஜென்ஸுக்கு பெருசாக வேலை இருக்காது. லேடிஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை பார்த்துட்டு இதை தலைக்கு வேற குளிப்பாங்க டெய்லி. இதுதான் மேட்ரு. வாக்கிங்லாம் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். விடிஞ்சிருச்சு போல. வாக்கிங் போறதுன்னு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்பாங்க. போக ஒரு 1 கிலோமீட்டர், வர 1 கிலோமீட்டர், 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் வாக்கிங் போகிறது. வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் பீகாக் அங்கங்கே உட்காந்துருக்கும். வெறும் மயில் கத்திக்கிட்டே வேற இருக்கும். மரத்தில் உட்காந்து எதுனா ஒரு வீட்டு மேலே உட்காந்து அதுவே ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காலையிலேயே முருகன் தரிசனம் மாதிரி இருக்கும். 2 வாசல்ல ஒரு வாசல்ல கோலத்தை போட்டாங்க. அடுத்த வாசல்ல கோலம் போட தயாராகிறாங்க.